டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் பெரியார் பேசியதாக எழுதியதாக சில வரிகளை கூற, இப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரே எழுதியிருக்கிறாரே என்று அவர் மேற்கோள் காட்டி பேச, உடனே திராவிடத்தினுடைய போர் வாள்கள் என்று அறியப்படக்கூடிய கொளத்தூர் மணி, கோவை ராமகிருட்டிணன், திருமுருகன் காந்தி இவர்களெல்லாம் கொந்தளித்து அவதூறு பரப்பி விட்டார் ஈவே ராமசாமிக்கு எதிராக, பெரியாருக்கு எதிராக என்று கிளம்பினார்கள். அதற்கு ஆதாரம் கொடுங்கள் நீங்கள் பேசியதற்கு என்றெல்லாம் புறப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக நம் ஏற்கனவே கடந்த காணொலியில் குறிப்பிட்டது போல எக்ஸ் தளத்தில் ஒரு 2-3 அல்லது 3-4 பேர் அவர்களுடைய 24 மணி நேர வேலையும் திரு சீமான் அவர்களை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அவதூறு பரப்புவதை மட்டும்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல யூடியூப்லேயும் 1-2 பேர் தான் இவர்கள். அதே போல காட்சி ஊடகத்தில் பணியாற்றிவிட்டு தற்போது தன்னை அண்டா என்று அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒருவர், அதாவது திமுகவின் சொம்பு என்று யாரும் சொல்லாதீங்க, நான் திமுகவின் அண்டா என்று பெருமையோடு அழைத்து கொண்ட ஒரு கொத்தடிமை. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இவர்கள் தான் தொடர்ந்து 10 நாளாக 22ஆம் தேதியை குறித்து தேதி குறிச்சுக்கிட்டாங்க. எப்போ சீமான் அவருடைய வீட்டை இதற்காக முற்றுகையிடலாம் என்று 22ஆம் தேதி குறித்து வைத்து அவர் கிட்டத்தட்ட அன்றாடம் காலையிலிருந்து மாலை வரை இதையே விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அனைவரும் ஒன்று கூடுங்கள், ஒன்றாய் கூடுவோம், ஈவே ராமசாமி பெரியாரை பற்றி அவதூறு பரப்பிவிட்டார் சீமான், அவருக்கு பாடம் புகட்டுவோம் இப்படின்னு தொடர்ந்து அவர்கள் பார்த்தீங்கன்னா விளம்பரங்கள் செய்து கொண்டு, அதே போல இந்த அறிவிப்புகளை எல்லாம் அவர்கள் தொடர்ந்து அழைப்பதிலெல்லாம் வெளியிட்டு கொண்டிருந்தார்கள். அந்த நாள் இன்று வந்தது. அப்போ ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆஹா, இந்த திமுகவினுடைய சொம்பல்ல அண்டா என்று தன்னை அழைத்து கொண்டவர் அடுத்ததாக தமிழ் பெயரில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய பிறமொழியாளரான ஒரு 2-3 எக்ஸ் தள பதிவாளர்கள், அதாவது வாடகை எழுத்தாளர்கள், வாடகை பதிவர்கள், அதே போல் யூடியூபில் இருக்கக்கூடிய சில வாடகை வாய்கள், இவர்கள் எல்லாம் செய்த பரப்புரைக்கு இந்த எப்படியோ பார்த்திங்கன்னா கிழக்கு கடற்கரை சாலை அப்படியே உறைந்து போய்விடும். இந்த பெரியாரிய ஆதரவாளர்கள், பெரியாரிய கூட்டமைப்பினர் அழைத்திருக்கக்கூடிய நாடெங்கிலும் இருந்து, இன்னும் வெளிநாடுகளில் இருந்தாலும் விமானத்தெல்லாம் பிடிச்சி இன்றைக்கி வந்துடுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் கிழக்கு கடற்கரை சாலை, குறிப்பாக திரு சீமான் அவர்கள் வசித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வீட்டிற்கு செல்லக்கூடிய அந்த முக்கியமான கிழக்கு கடற்கரை சாலை அப்படி உறைந்து போய்விடும் என்பதாக அந்த அளவிற்கு இவர்கள் செய்த பில்டப் இருந்துச்சு. கடைசியில் பார்த்திங்கன்னா காவல்துறை இந்த காலையில் அவர்கள் மறியல் நடத்துகிறாங்க. காவல்துறை அவங்கள தடுத்துட்டாங்க. ஒரு 1/2 கிலோமீட்டர் முன்னாடியே தடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நம்ம வருவோம். தடுத்துட்டாங்க. தடுத்ததற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இன்று மாலையில் ஒரு கணக்கு காவல்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது. என்னென்னா, இந்த சீமான் அவருடைய வீட்டை சுற்றி வளைத்து, அதாவது முற்றுகை போராட்டத்திற்கு என்று வந்த கைதானவர்கள் 838 பேர் என்று கணக்கு சொல்லியிருக்காங்க. ஆக இந்த ஒரு வார காலமாக திமுகவினுடைய சொம்பல்ல அண்டா என்று சொல்லக்கூடிய அவர் இந்த எக்ஸ் வலைதளத்தில் 24 மணி நேரம் சீமான் அவர்களை பற்றி அவதூறாக எழுதி கொண்டிருக்கக்கூடிய வாடகை பதிவர்கள், யூடியூபில் இருக்கக்கூடிய வாடகை வாயர்கள், அதே போல இந்த மே 17 என்று இருக்கக்கூடிய அந்த அமைப்பை சேர்ந்த ஒரு சிலர், அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் புலிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய அவர்கள்லாம் காட்டிலிருந்து ஏராளமான புலிகள் இறங்கிட்டாங்கன்னு பார்த்தா கடைசியில் பார்த்தா மொத்தமே 838 பேர் தான் வந்திருக்காங்க. சீமானினுடைய அந்த கருத்துக்களை எதிர்த்து அவரை கண்டிக்கும் வகையில் அவர் அவதூறு பரப்பிவிட்டார் என்று இவர்கள் பரப்பிய அந்த பொய் பரப்புரையை மக்கள் நம்பவில்லை, பெரியாரியவாதிகளே நம்பவில்லை என்பதுதான் இன்று 838 பேர் வந்தது நமக்கு சான்றாக இருக்கிறது. ஆக திரு சீமான் அவர்கள் என்ன காரணம்னா, சீமான் அவர்கள் பேசியது ஒருவேளை ஈவே ராமசாமி அவர்கள் அப்படி பேசக்கூடிய நபரே இல்லை, மிகவும் கண்ணியமாகவும் எல்லோரையும் மிகச் சரியாகவும் தரமாகவும் புகழ்ந்துமே அடுத்தவங்களை பேசுவாங்க, இகழ்ந்து பிறர் முகம் சுழிக்க பேச மாட்டார், எழுத மாட்டார் என்றிருந்தால் திரு சீமான் அவர்கள் இப்படி பேசியிருந்தால் ஒட்டுமொத்த தமிழ்நாடே கொந்தளிச்சிருக்கணும் இல்லையா? ஆனால் இன்னைக்கு மொத்தமே கொந்தளிச்சு இந்த போராட்டத்துக்கு வந்தவங்க 838 பேர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறது காவல்துறையை கொடுக்கக்கூடிய கணக்கு. இதற்கிடையில் நம்ம மிக முக்கியமாக இந்த நிகழ்வில் 2ஐ பார்க்க வேண்டியிருக்கு. ஒன்று, திரு சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் இப்படியெல்லாம் பேசியிருக்காரே என்று சொன்னவுடன் அவருக்கு ஆதாரம் கேட்டு முதலில் பார்த்தீங்கன்னா அலுவலகத்தை முற்றுகையிட வந்தவர் மதிப்பிற்குரிய கோவை ராமகிருட்டிணன் அவர்கள்.
சரி, அவர் சான்று கேட்டார். அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் நாங்கள் சான்று கேட்கிறோம் என்று சொல்லி சான்று இவங்க தரல. அவங்க சொல்லிட்டாங்க எல்லா சான்றும் உங்ககிட்ட தான்ப்பா இருக்குது அப்படின்னு பாலை தூக்கி இவங்க கோர்ட்லேயே போட்டாங்க. நீங்களே விளையாண்டுக்கிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி போட்டு விட்டாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மீண்டும் தேவைப்பட்டால் அடுத்த காணொலியில் அதை விளக்குறோம் நம்ம. ஸோ இந்த நிலையில் வந்து என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, சரி சீமான் அவர்கள் சான்றெல்லாம் உங்களிடம் தான் இருக்கிறதே என்றவர் கூறியது வந்து உங்களிடம் என்றால் யாரை சொன்னார் அப்படிங்கிறத மிக முக்கியமாக நம்ம பார்க்கணும். உங்களிடம் என்றால் பெரியார் திடலை தான் சொன்னார். இன்று விடுதலை நாளிதழும் குடியரசு நாளிதழும் அதே போல் ஈவே ராமசாமி அவருடைய உடையிலிருந்து அவர் பயன்படுத்திய பொருட்களிலிருந்து அதே போல் அவர் எழுதிய பேனாவிலிருந்து அவர் எழுதிய எழுத்துக்கள் அவர் வெளியிட்ட விடுதலை இதழ்கள் அவர் வெளியிட்ட நூல்கள் குடியரசு இதழ்கள் இவை அனைத்துமே திரு கி வீரமணி அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பெரியார் திடலுக்குள் தான் இருக்கிறது, அந்த நூலகத்தில் தான் இருக்கிறது. எனவே இதனால தான் வந்து திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னார், நீங்கள் இந்த மாதிரி வந்து சான்றெல்லாம் உங்ககிட்ட தானே இருக்குது, நான் படித்தேன் அவ்வாறு அந்த இதழில் இருப்பதாக ஒரு புத்தகத்தில் இருக்கிறது, அந்த புத்தகத்தை வாசித்தேன். அது இல்லாமல் வந்து ஏற்கனவே பல அந்த இதழ்களினுடைய குறிப்பாக அவர் பேசியதாக எழுதியதாக கூறப்படக்கூடிய அந்த இதழ்களினுடைய நகல்கள் வந்து நிறைய பரவிட்டு இருக்கு என்கிற அடிப்படையில் நம்ம சொன்னோம். தேவைப்பட்டால் சான்று எங்கே காட்டணுமோ நீதிமன்றத்தில் கேட்டால் நாங்கள் காட்டிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போது இது தொடக்கத்திலேயே இதை முற்றுப்புள்ளி வைத்திருக்க வேண்டிய திரு கி வீரமணி ஐயா அவர்கள் தானே. என்ன காரணம்னா அவர் தான் அங்கே பொறுப்பாக இருக்கார். இதுவரையிலும் ஈவே ராமசாமி அவர்களுடைய எழுத்துக்கள் அவர்களுடைய அந்த பெரியார் திடல் அவருடைய ட்ரஸ்ட் தான். அவங்க அப்பா அன்றே அவருடைய காலத்தில் வந்து ஆண்டுக்கு 20,000 ரூபாய் வருவாய் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அறக்கட்டளை. அது இன்று எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிற்கு வந்து தற்பொழுது உயர்ந்திருக்கிறது என்பது ஒருபுறம் இருக்கிறது. அதற்கு தலைவராக திரு கி வீரமணியும் அடுத்த வாரிசாக அவருடைய மகனையுமே நியமித்திருக்கார் என்பதும் ஒன்று உலகறிந்த ஒன்று. இப்படிப்பட்ட நிலையில் அது இன்னும் ஒரு தனியார் ஒரு நிறுவனமாகத்தான் இருக்கிறது, அரசுடைமை ஆக்கப்படவில்லை. மேலும் ஈவே ராமசாமி அவருடைய எழுத்துக்கள் நூல்கள் அவருடைய இதழ்கள் எல்லாம் அரசுடைமையாக்கப்பட வேண்டும், நாட்டுடைமையாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்பவர்கள் வேறு யாரும் அல்ல, அதே இயக்கத்தில் இருந்த கொளத்தூர் மணி அவர்களும் கு ராமகிருஷ்ணன் அவர்களும். ஆக அதனால தான் அவங்க அந்த அமைப்பிலிருந்தே வெளியே வந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில் இப்படி ஒரு பூதாகரமான ஒரு செய்தியை வெளியிட்டு சான்று கேட்டபோது சான்றெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது என்று திரு சீமான் அவர்கள் கூறியது கி வீரமணி அவர்களை. ஆக உண்மையிலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அவதூறாக பேசியிருந்தார், சான்று இல்லாத ஒன்றை பேசியிருந்தார் என்றால் கி வீரமணி அவர்கள் முதல் நாளே இதற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். தம்பி சீமான் அவர்கள் இதே திராவிட இயக்கத்தில் இருந்தவர், ஈவே ராமசாமி அவர்களை பற்றியெல்லாம் மேடையில் பேசியவர். இதுபோன்று தவறான தகவல்களை திரு சீமான் அவர்கள் இனிமேல் தர வேண்டாம் என்று நாங்கள் பெரியார் திடல் சார்பாக திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் என்கிற அடிப்படையில் நான் அறிவுறுத்திக் கொள்கிறேன்னு முடிச்சிருக்கலாம். இல்லை அவர் செய்தது வந்து சரி என்றால் திரு சீமான் அவர்கள் கூறியது சரிதான், ஆனால் அதே வேளை இது என்ன காரணத்திற்காக அன்று ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் கூறினார் என்று விளக்கம் அளித்திருக்கலாம். எனவே பெரியார் அவர்கள் அவருடைய காரணம் என்னன்னா, பெரியார் அவர்கள் வந்து 5ஆம் வகுப்பு வரை தான் படித்தார், மொத்தமே 5 வகுப்புகள் தான் போயிருக்காருன்னு அவரே சொல்லியிருக்கார். 10ஆம் வயதிற்கு மேல் நான் எந்த பள்ளிக்கூடத்துக்கும் போகலன்னு சொல்லியிருக்கார். அவருடைய எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு வந்து தமிழ் சிறந்த எழுத்துக்கள், அதாவது நல்ல தமிழ் கற்றவர் எழுத்து மாதிரி இருக்காது, பேச்சு தமிழ் தான் எழுதுவார் என்று சாமி சிதம்பரனார் அவர்கள் இந்த நூலில் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவர் வந்து ஒரு எழுத படிக்க அதை வந்து பெரிய புலவர்கள் போல எழுத படிக்க தெரியாமல் இருந்தாலும் கூட அவர் அப்படி பேசும்போது பேசுந்தமிழில் பேசக்கூடியவர், அந்த மாதிரி பேசினார் என்று கூட அதை வந்து இந்த முற்றுப்புள்ளி வைத்திருக்கலாம். மாறாக பைத்தியக்காரர்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து பெரியாருக்கு வந்து சான்றிதழ் தர வேண்டியதில்லை என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு இந்த கொந்தளித்து கொண்டிருக்கக்கூடிய கு ராமகிருஷ்ணன், அதே போல கொளத்தூர் மணி, அப்புறம் வந்து மே 17 திருமுருகன் காந்தி போன்றவர்கள் எல்லாம் ஆங்காங்கே இவர்கள் தான் சொல்றாங்க. இன்னும் இந்த திராவிட ஆதரவு ஊடகர்கள் வந்து நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் அந்த பத்திரிகையில் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே தவிர ஊரில் இருக்கிற எல்லாருமே பேசுறாங்க. ஆனால் பேச வேண்டிய கி வீரமணி ஐயா இன்று வரை பேசல. ஸோ இதுதான் அடிப்படையில் பார்க்கிறோம். அப்போ கி வீரமணி அவர்கள் ஏன் மிக முக்கியமாக திரு ஈவே ராமசாமி பெரியாருடைய அத்தனை சான்றுகளையும் பெரியார் திரையில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு கி வீரமணி ஐயா அவர்கள் ஏன் இதுவரை வாய் திறக்கவில்லை என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இது இயல்பாகவே திரு சீமான் அவர்களுக்குத்தான் சாதகமாக போகிறது. மேலும் ஈவே ராமசாமி அவர்கள் அப்படி பேசாதவர் அல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக
சிலப்பதிகாரம் என்பது வாழ்வியலை கற்றுக் கொடுக்கக்கூடிய 2ஆம் நூற்றாண்டில் அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு வாழ்வியல் நூல். அது அரசர்களின் புகழ்பாடும் நூல் அல்ல, இறைவரின் புகழ்பாடும் நூல் அல்ல, கடவுளரின் புகழ்பாடும் நூல் அல்ல, அது கந்தசஷ்டி கவசமோ சிவபுராணமோ அல்ல. அது முழுக்க முழுக்க ஒரு வணிகர்களாக வாழ்ந்த கோவலன் கண்ணகி ஆகிய வணிக குடும்பத்தில் நடைபெற்ற ஒரு திருமண நிகழ்வு. அதற்கு பிறகு இன்னொரு பெண்ணோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த உறவு, அதனால் அந்த வாழ்வியல் ஏற்பட்ட சிக்கல்கள், அதற்கு தீர்வு, அதில் அரசர்களுக்கான நீதி, அந்த நீதியை கேட்க துணிச்சலாக அரசரையே எதிர்த்து நின்று கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருந்த கண்ணகி என்று ஏராளமான மிக முக்கியமான வியப்பூட்டக்கூடிய ஒரு மானிடத்திற்கு தேவையான நல்ல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆனால் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு திரு ஈவே ராமசாமி அவர்கள் என்ன சொன்னார்னா, இந்த மாதவி என்கிற அந்த வீட்டுக்கு போகக்கூடிய சரித்திரம் தான்ப்பா அது. கண்ணகி தன் புருஷன் வீட்டுக்கு போனாலும் கூட பரவாயில்ல என்று இருந்தாலே அவளா பெண், இப்படியெல்லாம் இவ்வளவு கொச்சையாகவெல்லாம் பேசியிருக்கார். ஆக நல்ல கருத்துக்களை எல்லாம் விட்டுவிட்டு அதில் ஆரியன் இருக்கிறான் பார்ப்பனன் இருக்கிறான் என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதிலும் பாலியல் சார்ந்த இவர் கொச்சையான, அது நல்ல உறவுகளை கூட கொச்சைப்படுத்தி பேசியவர் தான் ஈவே ராமசாமி அவர்கள் என்பது சான்றுகள் ஏராளமாக இருக்கின்றன. இதை எதிர்த்து மாப்போ சிவஞானம் அவர்கள் கடுமையாகவே நீங்கள் கட்டுரை வெளியிட்டிருக்காங்க அவருடைய தென்மொழி இதழில். எனவே இதற்கெல்லாம் ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அவர் மறைமலை அடிகள் மிகவும் நட்பாக இருந்தார். அதே போல பார்த்தீங்கன்னா கியாப்ப விஸ்வநாதம் அவர்கள் நட்பாக இருந்தார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரம் அவர்கள் நட்பாக இருந்தார்கள். அவரெல்லாம் பாராட்டியிருக்கிறார்கள், ஒருபுறம் பாராட்டியிருக்கிறார்கள். ஈவே ராமசாமி அவர்கள் நல்லதை செய்த போது பாராட்டியிருக்கிறார்கள். அதே அவர் தவறு செய்த போது கழுவி ஊற்றிருக்கிறார்கள். இதே ராமாயணத்தை பற்றி விமர்சனம் செய்து ஈவே ராமசாமி அவர்கள் எழுதிய போது மறைமலை அடிகள் எல்லாம் அப்பொழுது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதை ரசித்திருக்கிறார். ஆனால் அப்படியே ஒரு யூ-டர்ன் போட்ட ஈவே ராமசாமி அவர்கள் பெரிய புராணத்தை பற்றி அவர் கொச்சையாக விமர்சனம் செய்த போது ஈவே ராமசாமி பெரியார் அவர்களை சொற்களால் வெளு என்று வெளுத்து வாங்கியிருக்கிறார் மறைமலை அடிகள். அதில் மிக முக்கியமாக அவர் குறிப்பிட்டது என்னன்னா, இந்த ஈவே ராமசாமி அவர் மட்டுமல்ல, திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அனைவருமே அவர்கள் வைணவத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அனைவருமே தெலுங்கர்களாக இருக்கிறார்கள், எனவே சைவத்தை தூற்றுகிறார்கள் அப்படின்னு எழுதியிருக்கார். ஸோ இப்படி எல்லோரிடமே வாங்கி கட்டி கொண்டவர் தான் ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள். எனவே அவர் ஒன்றும் யாராலும் விமர்சிக்கப்படாத, யாராலுமே திருப்பி பேசப்படாத ஒரு ஆளுமை எல்லாம் அல்ல. எனவே இப்படிப்பட்ட நிலையில் இதை முற்றுப்புள்ளி வைக்காமல் அதற்கிடையில் பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் தொடக்க புள்ளியாக பற்ற வச்சுட்டிய பரட்டை அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லணும்னா சுபவீர பாண்டியன் அவர்களை சொல்லணும். அவர் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போய் கதவை சாத்தி கொண்டு அமர்ந்து கொண்டார்னு தெரியல. இது வரைக்கும் அவர் முகத்தை எங்கேயுமே காட்டலன்னு பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நடந்த இந்த மிக முக்கியமான வரலாற்று சிறப்பு வாய்ந்த இந்த முற்றுகை போராட்டத்தில் 838 பேர் தான் கலந்துருக்காங்க. 10 நாளாக ஒரு படத்தில் சொல்லுவாங்க இல்லையா, விவேக் நடித்த படத்தில் அவர் வெடிய பார்த்தீங்கன்னா இந்த உடற்பயிற்சி செய்வதற்கான கருவிகள்லாம் அட்டையில் செஞ்சுட்டு இருப்பார். காலையில் பரவ முடியாமல் எட்டி தூக்கி வீசு, இதுக்கு தான் வெடி நீ ஒட்டிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லுவோம் இல்லையா, கிட்டத்தட்ட அந்த நகைச்சுவைக்கு ஒப்பானது ஒன்று. இரண்டாவது, இப்போ அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட அந்த பெண்ணுக்காக சென்னையில் வள்ளுவர் கோட்டத்தின் அருகே அங்கே ஆர்ப்பாட்டம் செய்ய சென்ற அனைவரையுமே அவர்கள் வாகனத்தை விட்டு இறங்கியதுமே கைது செய்து அழைத்து சென்றது சென்னை மாநகர காவல்துறை, குறிப்பாக திமுக அரசு. யாருக்குமே போராட்டம் செய்ய அனுமதிக்கல. ஆனால் கிட்டத்தட்ட 10 நாட்களாக நான் சீமான் வீட்டை முற்றுகையிடப் போகிறோம், வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் திருமுருகன் காந்தியும் கோவை ராமகிருஷ்ணனும். அதே போல இந்த திராவிட சொம்புகள் அண்டாக்கள் என்று சொல்லக்கூடிய வாடகை வாய்களும் வாடகை எக்ஸ்தல பதிவர்களும் வாடகை யூடியூபர்களும் அதே போல வாடகை எழுத்தாளர்களாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இன்று காலை 10 மணி வரையிலும் அவர்கள் யாருமே கைது செய்யப்படவில்லை. அதே போல நின்று ஆர்ப்பாட்டம் செய்ய அவர்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது காவல்துறையால். கொடும்பாவி எரிக்க அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல திரு சீமான் அவர்களுடைய படத்தை வைத்துக்கொண்டு செருப்பால் அடிக்கவும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் அங்கு அழைத்து வந்த காசு கொடுத்து பணம் கொடுத்து அழைத்து வந்த பெண்களை எல்லாம் ஒப்பாரி வைப்பதைப் போல வைத்து அங்கே சீமானை அசிங்கப்படுத்துவதையும் காவல்துறை அனுமதித்திருக்கிறது. குறிப்பாக திமுக அரசு அனுமதித்திருக்கிறது. பாலியல் வன்புணர்ச்சிக்கு ஆளாக்கப்பட்ட அது ஒரு பெண்ணிற்காக மாணவிக்காக குரல் கொடுக்க அத்தனை கட்சிகள் களமிறங்கிய போது இறங்கும் போதே கைது செய்த காவல்துறை ஏன்
இவ்வளவு தொலைவிற்கு அவர்களை ஆர்ப்பாட்டம் செய்ய வைத்து ரசித்திருக்கிறது? இந்த ரசனை யாருக்கான ரசனையாக இருக்கிறது? காவல்துறை ரசித்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர்கள் என்ன கட்டளை அவர்களுக்கு கொடுக்கப்படுதோ அதை பின்பற்றக்கூடியவர்கள். அவர்கள் நம்ம குறை சொல்ல முடியாது. அவருடைய நிலை நமக்கு தெரியும். இதை அரசாங்கம் தானே சொல்லியிருக்கணும். ஏப்பா இது எப்படிப்பா தமிழ்நாட்டினுடைய ஒரு மிக முக்கியமான கட்சியாக, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக வளர்ந்து நிற்கின்ற ஒரு கட்சியினுடைய தலைவர் வீட்டில் அல்லது தலைமை ஒருங்கிணைப்பாளர் வீட்டை முற்றுகையிடப் போவதாக சொல்லும் பொழுது நேற்று இரவையாவது கைது பண்ணியிருக்கணுமா? இல்லை இன்று காலையாவது கைது பண்ணியிருக்கணுமா? இறங்கியவுடன் அப்படியே வாகனத்தில் ஏற்றிருக்கணுமா வேண்டாமா? எதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது? ஆக திமுக திரு சீமான் அவர்களை இந்த திராவிட ஆதரவாளர்கள் ஈவே ராமசாமி பெரியாரை அவதூறு செய்துவிட்டார் என்கிற பெயரில் செய்கின்ற அசிங்கங்களை, அவமானங்களை, அவதூறுகளை திமுக தலைமை ரசிக்கிறது என்பதுதான் இதை காட்டுகிறது. இது ஒரு நல்ல அரசியலுக்கு ஆரோக்கியமானதா என்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகெங்கிலும் வாழக்கூடிய 14 கோடி தமிழர்களுடைய அவருடைய முடிவுக்கே விட்டுவிடுகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.